ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல இருந்து ஒரு சம்பவம். அதாவது ஒரு சில பேர் வந்து எப்படி என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுடுகாடு முட்டும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த கமருதீனோட கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகாது. இப்போ வந்து இவங்க பண்ண இந்த வயலண்ட் பிஹேவிங்கு, அந்த ஒஸ்ட்டு ஆட்டிடியூடுக்காக இந்த கமருதீனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. பார்வதியை வந்து காண்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அப்படி போட்டும் கொஞ்சம் கூட திருந்தாமல் இப்போ உள்ளே இருக்காங்க. இன்னொரு கொடுமை நடக்குது. என்னென்னா, இவங்க 2 பேரும் பார்க்குறதுக்கு அந்த வீட்டிலேருந்து யாருமே வரல. வினோத், அரோரா, ரம்யா இவங்க மட்டும் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரோட கேரக்டர் எப்படி நம்மளுக்கு தெரியும். அதனால தான் வந்துட்டு இவங்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க வச்சுக்கோங்களேன். மற்ற யாருமே வரல. அப்பயே அவங்களுக்கு யோசிக்கணும், அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், இவங்களாம் வரமாட்டாங்கன்னா அப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோன்றதை யோசிக்காமல் நைட்டு அந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டில் கலை அண்டு திவாகர் வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து இந்த கமருதீன் என்ன பண்ணுறாப்புல, இவங்கெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ட் தூண் துப்புறாரு. அவங்களுக்குலாம் மனசாட்சின்றது ஏதாவது ஒன்று இருக்கா? அடுத்தவங்களும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறதுல என்ன தான் சந்தோஷம் எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டுது. இதில் வேறு வந்துட்டு இவருக்கு வந்துட்டு நம்பர் 1 துரோகி யாருன்னா திவாகரன். இது என்னடா புது கதையாக இருக்குது. திவாகர் உங்ககிட்ட பேசவே மாட்டார். இவருக்கு வந்து இந்த கமருதீனுக்கு வந்து ஃபஸ்ட்டு துரோகி திவாகர், 2வது துரோகி கலையான். அந்த அம்மா கிளியராக சொல்லிட்டாங்க, இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு துரோகி கலை தான், திவாகர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. என்ன ஒன்றுமே புரிய மாட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபீலிங் வேறு யார், இவங்கள வினோத். என்னங்க உங்கள் 2 பேரும் ஜெயிலில் போட்டிருக்காங்க, ஒருத்தராவது வந்து பார்க்குறாங்களா அப்படின்னு. அவங்கள எதுக்காக போட்டாங்க, காண்டில் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கமருதீன் பண்ண அந்த வயலண்ட் பிஹேவிங்காக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கமருதீன் ஆதரையும் போட்டிருக்கணும். தவறுதலாக வந்து விஜய் பார்வதி போட்டு விட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் வேறு நடக்குது. இந்த அம்மா வந்துட்டு இவங்க கூடலாம் நான் வந்துட்டு பழகியிருக்கேனே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் எப்படி 3 பேர் கனெக்ட் ஆகணும் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஆனால் எப்பயுமே ஆம்பளைங்க தான் அப்படின்னு சொன்னவொடனே இவர் சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்லாத, அவன் ஆம்பளையே கிடையாது. ஸோ ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்குது நம்ம கமருதீனோட பேச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி தயவு செஞ்சு இந்த ரெட் கார்டை கொடுத்து இவரை வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து எல்லை மீறி அதாவது ஆப்போசிட்டில் இருக்கவங்களை ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பேசிட்டே இருக்கிற இந்த கமருதீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.